படையில் என்னன்னாக்க அவுள் பொறி கடையில் வந்து முக்கியம். சரியா? அவுள் பொறி கடையில் தேங்காய் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி வந்து நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. சாம்பிராணி வாடகைக்காரர் வந்து கருப்பு சுவாமி சாம்பிராணி வாடகைக்காரர். அதனால இந்த சாம்பிராணி நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. கற்பூரத்தை பற்றி நல்லா நிறக்க வாங்கி வச்சுக்கோங்க. தலவாழை இலை ஆகப்பட்டது போட்டுக்குங்க. சரியா? இவருக்கு வந்து ஆடு கோழி இந்த மாதிரி பன்றி காவு கொடுக்கலாமா உபாசனை செய்யறப்பன்னு கேட்டாக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்க கடையில வாங்கி வந்து படையல் விஷயமாகப்பட்டது வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கருப்பு சாமி வழிபாடு செய்யறது நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மாட்டீங்க. தனி அறை ஒன்று இருக்கும் இல்லையா? தனி அறையில வச்சு வழிபாடு செஞ்சுக்குங்க. அது வந்து நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டு புலங்குற மாதிரி பாருங்க. மற்ற நபர்கள் வந்து உள்ள விடாதீங்க. குடும்பத்தை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் வந்து அதிகமா யாரும் புலங்குற அளவுக்கு உங்களுக்கு அடுத்தபடியா ஒருத்தவங்கன்னு சொல்றது இருப்பாங்க இல்லையா? பூஜை செய்யறதுக்கு அவங்கள மட்டும் உள்ள போறதுக்கு வரதுக்கு அனுமதிங்க. உங்களை தவிர அவங்க மட்டும் போறதுக்கு வர்றதுக்கு ஒரு பக்கம் பூசை அறிஞ்சது தேவையில்லையா? அவங்களை மட்டும் அனுமதி